வணக்கம் தலைமையிலே. லெபனான், சிரியா மற்றும் ஈரானில் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறிய 3000க்கும் மேற்பட்ட பேஜர்கள். நேற்றைய தாக்குதல் உலகத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு முக்கியமான வரலாற்று புரட்சி தாக்குதல் சொல்லலாம். அதாவது பயங்கரவாதி கொல்லலாம், ஒரு 3000 பேர்த்த கொல்றது வேற, ஒரே நேரத்தில் திட்டமிட்டு அவனுக்கு விரலோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு விரலை குறிப்பாத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இது. அவன் விரல் இருக்கக்கூடாது, இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகளோட விரல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மொசாத்தோட திட்டம். இப்போ இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் லெபனானில் விரல் இல்லாமல் சுற்றுவானுங்க. விரல் இருக்காது அவனுக்கு, கையில் பேண்டேஜ் போட்டால் இல்லை அப்படி விரல் இல்லாமல் சுற்றும் போது மொசாத் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி ஒருத்தன் பயங்கரவாதி இஸ்ரேலை நோக்கி யூதர்களை நோக்கி துப்பாக்கியில் சுடணும்னு சொல்லி ட்ரிகரில் விரலை வைக்கும்போது யோசிக்கணும், அதை விரலை வைக்கக்கூடாதுன்னு அவன் மனக்கண்ணில் இவனுங்கெல்லாம் தோன்றுவானுங்க. வரிசையாக விரலாம் சுற்றுறவனுக்கு லெபனானுக்குள்ள. அதே சமயத்தில் இஸ்ரேலை நோக்கி ஒருத்தன் பட்டன் அமுத்துறான், ஒரு ஏவுகணை அனுப்புறதுக்குன்னா யோசிக்கணும், ஏவுகணை மேலே விரலை வைக்க யோசிக்கணும். ஏன்னா இப்படி விரல் இல்லாமல் 1000 பேர் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மன பயம் இந்த பயங்கரவாத குழு இடையே புதுசாக வர பயங்கரவாதிக்கு உருவாகும். திட்டம் போட்டு நடத்தப்பட்ட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஹிசபுல்லா தீவிரவாத இயக்கம் சில மாதங்களுக்கு முன்னால் 5000 பேஜர்களுக்கு தைவானில் இருக்க கோல்ட் அப்போலோ கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தைவான் கம்பெனி அதை ஹங்கேரி இருக்க கம்பெனிக்கு மாற்றி விட்டுருக்காங்க, பிஎஸ்சிங்கிற கம்பெனிக்கு. அங்கிருந்து அது இறக்குமதி ஆயிடுச்சு, லெபனானுக்கு இறக்குமதி ஆயிருக்கு. ஹிசபுல்லாங்கிற பேரில் வேற பேரில் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாமே சில மாதங்கள் முன்னால் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த குறுகிய நேரத்தில் அத்தனை 5000 பேஜர்லையுமே இஸ்ரேலுடைய மொசாத் ஏதோ ஒரு வகையில் ஊடுருவி பேட்டரி பக்கத்தில் 6 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் PETNங்கிற வெடி மருந்தை ஒவ்வொரு பேஜர்லையும் பேட்டரி பக்கத்தில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஐக்கிய சபை மிகவும் கண்டிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் பயன்படுத்துகிற பொருளை வெடிகுண்டுலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம் பொதுமக்கள் மேலேயே குண்டு வைக்கிறாங்க. அதையெல்லாம் இவனுக்கு கண்டிக்கிறதில்ல. அதுக்கு எதிராக இந்த இஸ்ரேல் செய்த செயலை ஐக்கிய நாடுகள் சபை கண்டிச்சிருக்கு. இதில் 20க்கு மேற்பட்ட ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 275 பேர் சீரியஸாக இருக்காங்க மருத்துவமனையில், இப்போவோ அப்போவோன்னு சொல்லி சீரியஸாக இருக்கிறாங்க. 2800 பேர் காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக லெபனான் மருத்துவமனைகளில் இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் நிரம்பி வழிகிறாங்க, மிகப்பெரிய அழுகை சத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் மறுநாட்களில் விரல் இல்லாமல் சுற்றுறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இஸ்ரேலுடைய மொசாத்தை கிடைத்த மாபெரும் வெற்றி. மொசாத்தோட வரலாறு எடுத்திங்கன்னா இந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக பதிவு செய்யப்படும். ஆயிரக்கணக்கான பேரை விரல் இல்லாமல் பண்ணி விட்டது. நிறைய பேர் அக்டோபர் 7 இந்த மொசாத்தை விமர்சனம் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடந்திருக்கு, இந்த மொசாத் என்ன தூங்கிட்டு இருந்துச்சான்னு கேட்டாங்க. அவங்க எந்தவித வார்த்தைகளால் பதில் சொல்ல, இன்னும் நாங்கள் இருக்கிறோம், எதை வேணாலும் செய்ய முடியும், எங்கேயும் ஊடுருவ முடியும், எந்த பொருட்களையும் நாங்கள் ஊடுருவ முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காங்க தங்கள் செயல்களால். இந்த மொசாத்துக்கு கிடைச்ச ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹிசபுல்லா யாருன்னா இவனுக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழு. லெபனானில் செயல்படுறானுங்க. லெபனான் பேசும்போது இப்போ கேட்க கிறிஸ்துவ நாடு மாதிரி இருக்கு, இல்லை அது முழுக்க அரபு நாடு. இவனுக்கு வழக்கம் போல் அரபுகள் போல இஸ்ரேல் கூட சண்டைக்கு போனாங்க. வழக்கம் போல் அரபு நாடுகள் தோக்குற மாதிரி தோத்துட்டாங்க. தோக்கும்போது இஸ்ரேல் லெபனானை பிடிச்சு வச்சிருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை, வடக்கு பகுதியை பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த மண்ணை மீட்போம் அப்படின்னு சொல்லி தோன்றிய பயங்கரவாத குழு தான் இந்த ஹிசபுல்லா. இன்னும் சொல்லப்போனால் 2006 திரும்ப இப்போ லேட்டஸ்டாக இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இந்த ஹிசபுல்லாக்கும் சண்டை நடந்துச்சு. இஸ்ரேல் உள்ள போய் அங்கே மிக பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையை தலையிட்டு சண்டையெல்லாம் நிப்பாட்டிருங்க, இஸ்ரேல் இராணுவம் திரும்ப இஸ்ரேலுக்குள்ளே போயிடணும், இந்த ஹிசபுல்லா தீவிரவாத குழுவோட ஆயுதங்கள் பிடுங்கப்பட்டு களையப்பட்டு அவங்க ஒரு இயக்கம் இல்லாமல் பண்ணுன்னு சொல்லி ஐக்கிய நாடு தீர்ப்பு கொடுத்தாங்க. இஸ்ரேல் இராணுவம் வெளியே போயிடுச்சு, பின்னாடி இந்த லெபனானை விட்டு அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஹிசபுல்லா ஆயுதத்தை களைய முடியல, அவன் ஆயுதத்தை கைவிடலை. தடை செய்யப்பட்ட அமைப்பு, சாதாரண அமைப்புலாம் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 பயங்கரவாத குழுனா ஹிசபுல்லா தான். இந்த ஹமாஸ் கூட, ISIS கூட, தாலிபான் கூட ஒப்பிட்டு பேசவே முடியாது. அதை விட மிகப்பெரிய பயங்கரவாத குழு. ஏன் பேஜருக்கும்
செல்ஃபோனுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம செல்ஃபோன் செயல்படுறதுக்கு வந்து இணையதள தொடர்பு வேணும். இணையதளம் நம்மளோட தொடர்பு இருக்கணும். செல்ஃபோனோட ஒரு ஏர்டெல்லோ ஒரு பிஎஸ்என்எல்லோ ஏதோ ஒரு அமைப்பு தொடர்பு இருக்கணும். செல்ஃபோனில் பேசுறதெல்லாம் வந்து இஸ்ரேல் ஒட்டு கேட்டுருவாங்க. நம்ம இந்திய பாராளுமன்றத்துக்கு கூட மிகப்பெரிய அமளி பண்ணாங்க எதிர்கட்சிகள், காங்கிரஸ் திமுகலாம். நாங்கள் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்குறீங்க நம்ம பாரதிய ஜனதா பார்த்து, அதுக்கு வந்து நீங்கள் இஸ்ரேல்லேருந்து ஒரு மென்பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி பயங்கர அமளி பண்ணாங்க. இஸ்ரேல்கிட்ட அந்த மென்பொருள் இருக்குது. உலகம் முழுக்க இன்னைக்கு செல்ஃபோனை ஒட்டு கேட்க, அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி ஒட்டு கேட்க முடியும். வாட்ஸ்அப் அவங்களால பார்க்க முடியும். அப்போ வந்து இந்த பயங்கரவாத குழுப்பினர் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணால் அவங்க பேசுகிறத திட்டத்தை கேட்டு அதை முறியடிக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து செல்ஃபோன் வந்து நம்ம வச்சுருக்கும் போது நம்ம இணையதளத்தோட தொடர்பில் இருந்துகிட்டே இருப்போம். நம்ம நகரும் போது எங்கே போனாலும் தெரியும். அதை வச்சு அந்த நபரை தாக்குதல் நடத்தலாம். அதனால் ஹிசபுல்லால கட்டளையே இருக்குது, செல்ஃபோன் தொடக்கூடாது. பேஜர் அப்படி இல்லை. பேஜர் பழைய டெக்னிக்கில் செயல்படுது. ரேடியோ அலைவரிசை, ரேடியோ எப்படி செயல்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு அலைவரிசை, ரேடியோ அலைவரிசை வந்து பேஜருக்கு ஒரு பீப்பர் சவுண்ட் விட்டுமாங்க, பீப் சவுண்டு. அந்த சத்தம் வந்து அதோட சிக்னல் அந்த வந்து மாற்றப்பட்டு உங்களுக்கு பிடித்த மொழியாக அந்த பேஜரில் தெரியும். இந்த பேஜர் வெடிச்ச பேஜர் வந்து AR 924 இதோட மாடல். அதிகமாக இதான் இருந்திருக்கு. பேச முடியாது, இதில் வந்து பார்க்க முடியும். ரேடியோ அலைவரிசை வரும். அந்த ரேடியோ அலைவரிசை பீப் சவுண்டு வந்து அந்த சத்தங்கள் வந்து ஒரு மொழியாக மாற்றப்பட்டு உங்கள் பேஜரில் காட்டும். இதுதான் பேஜர் திட்டம். அதன் பேஜர் உபயோகப்படுத்தினா அதை கண்காணிக்க முடியாது, கேட்க முடியாது. அதனால தான் இந்த இசபுல்லா பயங்கரவாதக்குள்ளலாம் பேஜரை வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அதோட தலைவன்லாம் ரொம்ப வருஷமாக தப்பிச்சுட்டு இருக்கான். ஆசன் நஸ்ருல்லா அவன் பேஜரும் வச்சுக்கிறதில்ல, செல்ஃபோனும் வச்சுக்கிறதில்ல, யார்ட்டையும் பேசுறதில்ல, எங்கே இருக்கானே தெரியாது. வியாழக்கிழமை நாளைக்கு வந்து நஸ்ருல்லா வந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பேசுகிறானே எல்லாமே நேரில் பேசுவாங்களாம் எதிர்பார்க்காதீங்க. அவன் எங்கேயோ ஒரு பொந்தில் ஒழிஞ்சுக்கிட்டு பேசுவான். அதை வீடியோ பதிவு பண்ணி வியாழக்கிழமை திரைகளில், லெபனான் திரைகளில் அவனோட பேச்சை கேட்க முடியும். பல வருஷங்களாக ஆசன் நஸ்ருல்லா அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். அதே போல் எப்படி வந்து உங்கள் செல்ஃபோனை வெடிக்க வைக்க முடியும்? நீங்கள் பேஜரோ செல்ஃபோனை வச்சுருந்தா எப்படி வெடிக்க வைக்க முடியும்னா, உங்கள் செல்ஃபோன் நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்துக்கணும். யார்ட்டையாவது ஒரு தெரியாமல் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மொபைல்லையோ பேஜர்லையோ வெடிமருந்தை நிரப்ப முடியும், வைக்க முடியும். இல்லைன்னா அதை உற்பத்தி செய்கிற இடத்துல அதை செஞ்சுருக்கணும். இது ரெண்டு தான் வழி. தன்னை போலலாம் வெடிக்காது. பேட்டரியில் தன்னை போலலாம் வெடிப்பது ஒரே நேரத்தில் 3000 வெடிக்காது. இங்கே என்ன நடக்கப்பட்டிருக்குன்னா, ஒரே நேரத்தில் 3000 பேஜர் வெடிச்சனால அது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் நடத்தப்பட்ட நாச வேலை, மொசாத் செய்த சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் இதை உற்பத்தி பண்ணது தைவான் இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கோல்டு அப்பல்லோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த பேஜர் அனுப்பல, தைவான்லேருந்து இது லெபனான்லேருந்து 5000 ஆர்டர் கிடச்சிது. எங்கள் பேரில் ஹங்கேரியில் ஒருத்தங்க செய்கிறாங்க, பிஏசின்னு சொல்லி அந்த நிறுவனம் செஞ்ச பேஜர் இது. நாங்கள் அவங்க மேலே கேஸ் போட போகிறோம், எங்கள் பேர் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் ஒரு நிறுவனம் முழுக்க அதே செய்யாது. அதோட உதிரி பாகங்கள் எங்கேயோ இருந்து வாங்கப்படும், இல்லை அதோட உதிரி பாகங்கள் சில மாற்றக்கு எங்கேயோ ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்படும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அது வந்து யூதருக்கு ஒரு சொந்தமான நிறுவனம் இருந்திருக்கணும். இல்லை வேறு ஏதாவது வகையில் பணத்துக்கு ஏதாவது ஆசை காட்டி அந்த பேஜரில் வெடிபொருள் வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து பேட்ரி வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பேஜர் வந்து பேட்டரி வந்து லித்தோனியம் அயன் பேட்டரி வெடிக்கும். அது ஒரே சமயத்தில் 3000 வைக்க முடியாது. இதை வந்து எப்போவுமே மொசாத் வந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா, இஸ்ரேலுக்கு தாண்டி வெளிநாட்டில் செஞ்சாங்கன்னா, நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி பெருமை அடிக்கவே மாட்டாங்க. உடனடியாக பல வருஷம் கழித்து இதில் செயல்பட்ட ஒரு அதிகாரி வந்து சொல்லுவார், அந்த ஆப்ரேஷன், இந்த பேஜர் வெடிச்ச ஆப்ரேஷனே எடுத்துக்கிட்டா நான் இந்த பேஜருக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி வெடிபொருள் வச்சோம் அப்படின்னு சொல்லி பல வருஷம் கழிச்சு தான் சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கசி விடுவாங்க இஸ்ரேல் வேணுனே. இஸ்ரேல் கூட உள்ள இருக்கிற இராணுவ அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை கசி விடுவாங்க. அந்த சமயம் அந்த ஒரு தாக்குதல் நடந்த சமயத்திலேயே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பேஜரில் AR 924 இந்த பேஜர் வந்து 5000 வந்து லெபனான்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹிசபுல்லா பேரில் வேறு பேரில் கொடுத்த ஆர்டர். இந்த பேஜரில் அது ஹிசபுல்லா தான் பயன்படுத்துகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு PETN அப்படிங்கிற வெடிபொருள், இந்த வெடிபொருள் வந்து நியூக்ளியருக்கு அடுத்து ஒரு வீரியம் உள்ள வெடிபொருளாக சொல்லப்படுது. PETனா பெனிட்ரோட்டல் டெரா நைட்ரேட் அப்படிம்பாங்க. ஒரு வீரியமான வெடிபொருளை 6 கிராம்லேருந்து ஒரு 20 கிராமுக்குள்ள
பேட்டரிக்கு பக்கத்தில் வச்சு அந்த பேஜர் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அது பேட்டரி பக்கத்தில் வச்சது தான் ஊடுருவல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வெடிக்க வச்சாங்க, இது எப்படி சுவிட்ச் பண்ணாங்க ஆன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, இந்த ரேடியோ சிக்னல் பீப் சவுண்ட் வரும்போது அது குறிப்பிட்ட வார்த்தையாக மாறும்போது அந்த குறிப்பிட்ட சிக்னல் வந்தால் சுவிட்ச் ஆன் ஆகி இந்த வெடிபொருள் வெடிக்கணும். இந்த பிஏடியின் வெடிக்கும் போது அந்த கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பேட்டரியும் வெடிக்கும், பேட்டரி சூடாக பேட்டரியும் வெடிக்கும். அது ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வீரியமான வெடிப்பு நேற்று நடந்திருக்கு. இது வந்து நேற்று நடத்தப்பட வேண்டிய தாக்குதல் திட்டமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் பிளான் வச்சுருந்துருக்காங்க மொசாத்தில். ஆனால் வந்து நேற்று அதை வந்து கொஞ்சம் ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க அந்த பேஜரை. அந்த தலைமை ஹாசன் நஸ்ருல்லாவுக்கு சொல்லலான்னு நினச்சிருக்கிறாங்க. அது சொல்ல போகிறதுக்கு முன்னால் இது செஞ்சுட்டாங்க. இந்த சந்தேகப்பட்ட 2 இசபுல்லா உறுப்பினர் கொல்லப்பட்டிருக்காங்க வேற விதத்தில். அப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு மொசாத்தோட ஊடுருவிக்காங்கன்னு சொல்லி. நேற்றுலாம் இசபுல்லாலாம் ரொம்ப நடுங்கிட்டாங்க. இது வந்து இப்போ விசாரணை எப்படிங்கிறாங்க, தைவான் இருக்க நிறுவனம் கோல்டு அப்பல்லா மேலே இல்லாட்டி இந்த ஹங்கேரி பிஎஸ்சி மேலே சொல்கிறாங்க, நிச்சயமாக எந்த ஒரு பொருளையுமே எல்லோருமே ஒரே நிறுவனம் உள்ள வச்சு செய்ய முடியாது. உதிரிபாகங்கள் எங்கேயா செய்வாங்க, இல்லைன்னா இதை மாற்றக்கு எங்கேயாவது போகும். அதை போல் ஒரு நிறுவனத்தில் நடந்த ஊடுருவல் தான் இது. கண்டிப்பாக மொசாத் இதே ஒரு கரெக்டாக நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து ஊடுருவிக்கணும்னு சொல்லலாம். இந்த விரலை குறிவைக்கிறது, ஒரு பயங்கரவாதிகளை எப்படியே தண்டிக்கலாம். ஒரு விரலை குறி வச்சு ஊருக்குள்ள நிறைய பயங்கரவாதிகளை விரல் இல்லாமல் சுத்த விடுறது, அவன் விரல் இல்லாமல் சுற்றுறது, அதன் மூலம் பயத்தை ஏற்படுத்துது பயங்கரவாதிக்கு. துப்பாக்கி தொட விட மாட்டேன், தொட்டால் பயம் வரணும்னு சொன்னது மொசாத் சொன்னது, ஒரு பட்டன் அமுக்கும் போது பயம் வரும்னு சொன்னதெல்லாம் எனக்கு பிடித்தமான ஒரு காரியங்களாக இருக்குது. இப்போ 2 இருக்குது. இப்போ ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதி ஒருத்தன் எப்படி கான்டாக்ட் பண்ணுவான், செல்ஃபோன் எடுக்கக்கூடாது, பேஜர் வெடிக்குது, என்ன பண்ணலாம், இப்படி இனிமேல் பழைய மாதிரி குடுகுடுன்னு ஓடணும். ஒருத்தன் பார்த்து ஏதாவது சொல்லிங்கன்னா ஓடி போய் சொல்லிக்கணுமே ஒழிய எந்த வித பொருளை கையில் வச்சாலும் நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி மொசாத் நிரூபிச்சு காட்டியிருக்கு. வருங்காலம் இந்த ஹிசபுல்லா அங்கேயும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரவாத குழு. அதே போல் வந்து இந்த ஹிசபுல்லா திரும்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் குறிப்பாக இந்த ஹிசபுல்லாவோட சண்டை நடக்கும் அப்படிமா சண்டை நடக்க போகுது சில மாதங்கள் சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு 80% சொல்லலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னுமே வந்து இந்த பூஸ்ட் பண்ண இந்த தாக்குதல் ஹிசபுல்லாவுக்கு வந்து நாளைக்கு ஹாசன் நஸ்ருல்லா பேச போகிறான். ஒன்றும் பேச இருக்க, நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம், நான் திரும்ப தாக்குதல் நடத்துவோம், நான் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு சொல்லுவோம் வழக்கம் பைத்தியக்கிற மாதிரி. ஆனால் சண்டை நடக்கிறதுக்கு, சண்டைக்கு பக்கத்தில் போகிறதுக்கு இந்த பேஜர் வெடிப்பும் ஒரு முக்கியமான காரணம். நன்றிகள்.